ஆஸ்ட்ரோ டிவி ஆதித்ய நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் துலா ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். தமிழுக்கு பராப வருடம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி முதல் வைகாசி மாதம் 17ஆம் தேதி வரை, ஆங்கில தேதிக்கு மே மாதம் 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை. துலா ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால், ராசிக்கு 5ஆம் இடத்திலே ராகு, 6ஆம் இடத்துல செவ்வாய் சனி, 7ஆம் இடத்துல சூரியன் புதன், 8ஆம் இடத்துல சுக்கிரன், 9ஆம் இடத்துல குரு, 11ஆம் இடத்துல கேது சஞ்சரிக்கிறார்கள். அதே போல இந்த மாத கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா, மே 11ஆம் தேதி செவ்வாய் 7ஆம் இடத்துல ஆட்சி பெற்று உங்க ராசியை பார்க்க இருக்கிறார். மே 14ஆம் தேதி சுக்கிர ராசிக்கு 9ஆம் இடத்துல அமர இருக்கிறார். அதே மே 14ஆம் தேதி புதன் பாருங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல அமர இருக்கிறார். மே 15ஆம் தேதி சூரியன் பாருங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல அமர இருக்கிறார். இதான் பாருங்க இந்த மாத கிரக பயிற்சிகள். இப்ப துலா ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் பாருங்க. துலா ராசிக்காரர்களுக்கெல்லாம் தற்போது 6ஆம் இடத்திலே சனி பகவானும் 9ஆம் இடத்துல குரு பகவானும் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். துலா ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் மட்டும்தான் பாருங்க 9ஆம் இடத்துல குரு இருப்பார். அடுத்த மாதம் ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து குரு பகவான் 10ஆம் இடத்துல உச்சபலத்தில் அமர இருக்கிறார். அப்ப துளாராசிக்காரர்களுக்கு இந்த மே மாசத்துல பாருங்க, திடீர்னு ஒரு சிலருக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஒரு சிலருக்கு பாருங்க வரன் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல 9ஆம் இடத்துல குரு இருப்பது சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும், வழக்கு இருந்தால் அது சாதகமாக முடியும். அதே போல திடீர் அதிர்ஷ்டம், எதிர்பாராத யோகம், இதெல்லாம் அந்த மாதம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா குரு போகும்போது பாருங்க ஏதாவது ஒரு நன்மையை கட்டாயம் செய்வார். இதுக்கு முன்னால செய்யலை அப்படின்னாலும் கடைசி நேரத்திலாவது அந்த யோகத்தை கொடுத்துட்டு போவார். அப்ப குரு 9ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்துக்கு போறதுக்குள்ள இந்த மாதத்துக்குள்ள உங்களுக்கு சில நன்மைகள் நடக்கும் அப்படின்னு சொல்லாங்க குரு பகவானால. அதே போல 6ஆம் இடத்துல செவ்வாய் சனி சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். பொதுவாக 6ஆம் இடத்துல சனி பகவான் இருப்பது ரொம்ப சிறப்புங்க. அதாவது உத்தியோகம் சார்ந்த விஷயத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். ஏன்னா சனி நின்ற இடம் விருத்தி, ஒரு வேலை இல்லைனாலும் இன்னொரு வேலை கிடைக்கும். அப்ப வேலை இல்லாதவர்களுக்கெல்லாம் வேலையை கொடுப்பார் 6ஆம் இடத்திற்குரிய சனி. உயர் பதவி இல்லாதவங்களுக்கு உயர் பதவியை கொடுப்பார். வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை கொடுப்பார், நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பார் 6ஆம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்வது. அதே போல வழக்கு லாபம், நோய் பிரச்சனையிலிருந்து அதாவது மருத்துவ செலவிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு சூழ்நிலை, வழக்கு நமக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு சூழ்நிலை, இதெல்லாம் பாருங்க சனி 6ஆம் இடத்தில் இருக்கும்போது கொடுப்பார். அப்ப சனி 6ஆம் இடத்தில் இருப்பது உங்களுக்கு ஒரு முழு வலிமை அப்படின்னு சொல்லலாம். எத்தனை எதிர்ப்புகள் இருந்தாலும் அது கட்டுப்படுங்க 6ஆம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த காலகட்டத்தில். அப்ப உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தையும் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் கட்டாயம் கொடுப்பார் சனி பகவான் 6ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்வது. இந்த மாதம் பாருங்க செவ்வாயும் 6ஆம் இடத்துல இருக்கிறார். இது ஒரு முழு பலம். உக்கிரமான தெய்வங்களை வழிபாடு செய்வது இந்த மாதம் பாருங்க துளாராசிக்காரர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். இந்த மாதம் எதிர்ப்புகள் கட்டுப்படும், நல்ல பண வருவாய் கொடுக்கும். 6ஆம் இடத்துல செவ்வாய் சஞ்சாரம் செய்வது பூமி சம்பந்தப்பட்ட அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல முக்கியமா பண வருவாயில அதிர்ஷ்டம் கொடுக்கும். 2ஆம் அதிபதி தன் வீட்டுக்கு கோணமேறி 5ஆம் இடத்துல இருக்கிறார். 2ஆம் இடத்துக்கு 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார். அது உங்களுக்கு கட்டாயம் பணம் சார்ந்த விஷயத்துல முன்னேற்றத்தை கொடுக்கும். இந்த மாதம் துளாராசிக்காரர்கள் உங்கள் வாழ்க்கை துணைவர் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். எத்தனாம் தேதி வரையும்னா மே மாதம் 15ஆம் தேதி வரையும் பாதகாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் 7ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார். இது பாருங்க வாழ்க்கை துணைவர் ஆரோக்கியத்துல தான் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுக்குமே தவிர, ஒரு சிலருக்கு திடீர் நிர்வாகம் சார்ந்த ஒரு யோகம், கூடுதல் பொறுப்புகள், அதே போல திடீர் அதிர்ஷ்டங்கள், இதெல்லாம் சூரியன் கொடுக்கும். ஒரு தொழில் செய்றீங்க, அதுல நல்ல ஒரு பப்ளிசிட்டி, இதெல்லாம் கொடுக்குங்க சூரியன் 7ஆம் இடத்துல உங்க ராசியை பார்க்கறது. அதே சூரியன் இந்த மாதம் 8ஆம் இடத்துக்கும் போறார். லாபாதிபதி 8ஆம் இடத்துல அமரும் பொழுது துளாராசிக்காரர்களுக்கு ஏதாவது வழக்குகள் இருந்தா அந்த வழக்கு பாருங்க உங்க பக்கம் சாதகமாகி அதன் மூலம் பாருங்க உங்களுக்கு யோகம் இந்த மாதம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா லாபத்துக்குடையவன் போய் வில்லங்க ஸ்தானத்துல வழக்கு ஸ்தானத்துல 8ஆம் இடத்துல அமர்வது உங்களுக்கு பாருங்க எதிர்பாராத யோகம், வழக்கு லாபம், திடீர் லாபம், இதெல்லாம் கொடுக்கும் மே மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் துளாராசிக்காரர்களுக்கு. அப்ப சூரியன் 8ஆம் இடத்துல அமர்வதும் பாருங்க உங்களுக்கு எதிர்பாராத யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் மே மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம். அதே போல இந்த மாதம் பாருங்க முக்கியமா உங்க ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடியவர்
9ஆம் இடத்துல குருவோட சஞ்சாரம் செய்கிறார். அப்ப இந்த மாதம் கௌரவ பதவி, புதிய பதவி, பணவரவு, நல்ல அதிர்ஷ்டம், சமூகத்துல மதிப்பு மரியாதை இதெல்லாம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதம் முக்கியமா உங்க அக்கௌண்ட்ல பணம் ஏறும் அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு மாற்றத்தை, நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்க முடியும். பிள்ளைகளால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஏற்படும். அதே போல ஒரு சிலருக்கு இந்த மாதத்திலிருந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்ல முடியும். அப்ப உங்க ராசிக்கு அதிபதியும் 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவானும் சேர்ந்து 9ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யறாங்க. பொதுவா கோச்சாரத்துல குரு பகவான் 9ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்துல உங்க ராசிக்கு அதிபதியும் பாருங்க அந்த இடத்துல இருக்கும் பொழுது எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும், தீர்க்க முடியாத பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு இந்த மாதம் தீர்வு கிடைக்குங்க துலா ராசிக்காரர்களுக்கு. அப்ப உங்க ராசிக்கு அதிபதியும் குரு 9ஆம் இடத்துல இருப்பது நல்ல அதிர்ஷ்டத்தையும் நல்ல முன்னேற்றத்தையும் பார்க்க முடியும் இந்த மாதம் துலா ராசிக்காரர்கள். அதாவது துலா ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஒரு விடிவு காலம் பிறக்கும். அதாவது உங்களுடைய ஆசைகள் இந்த மாதம் பூர்த்தியாகும். அப்ப எதிர்பாராத ஒரு யோகங்கிறது துலா ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் உண்டு அப்படின்னு சொல்லலாம். அதே போல புதன் பகவான் பாருங்க மாத ஆரம்பத்தில் 7ஆம் இடத்துல இருக்கிறார். மே மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க 8ஆம் இடத்துல அமர்றார். இதுவும் பாருங்க உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். பொதுவாக புதன் பகவான் மறைவது குருட்டு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். மேலும் அவர் 12ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல மறைவதும் பாருங்க அதிர்ஷ்டம் உண்டு, வியாபாரத்தில் யோகம் உண்டு அப்படின்னு சொல்லலாம். அப்ப இந்த மாதம் பாருங்க துலா ராசிக்காரர்களுக்கு சனி செவ்வாயும் சேர்ந்து உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருப்பது மூலம் கடன் பிரச்சனை, வடக்கு சார்ந்த பிரச்சனை, நோய் சார்ந்த பிரச்சனை இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும். அதே போல 7ஆம் இடத்துல பாதகாதிபதி சூரியன் உச்சமா இருப்பது இந்த மே மாசம் 15ஆம் தேதி வரையும் உங்கள் வாழ்க்கை துணைவர் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் செலுத்தணும். அதே போல இந்த மாதம் உங்க ராசிக்கு அதிபதி குருவோட சேர்ந்திருப்பதனால நீண்ட காலமாக கிட்டத்தட்ட ஒரு 10 மாதமாக ஒரு பிரச்சனை இருக்குங்க அப்படின்னா கூட அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வே கிடைக்கலன்னா கூட இந்த மாதம் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். ஏன் அப்படின்னா உங்க ராசிக்கு அதிபதி குருவோட சேர்ந்து 9ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வது எந்த ஒரு விஷயத்தையும் பேசி தீர்க்க முடியும். அதாவது தீராத பிரச்சனைகள் இந்த மாதம் தீரும் துலா ராசிக்காரர்களுக்கு. மொத்தத்தில் துலா ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். குரு பகவான் பாருங்க இந்த மாதம் மட்டும்தான் 9ஆம் இடத்துல இருப்பார். அப்ப நல்ல ஒரு மாற்றம், நல்ல பணவரவு, பிள்ளைகளால் அதிர்ஷ்டம், குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நன்மையில முடியக்கூடிய வாய்ப்புகள், ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம், குலதெய்வ வழிபாடு செய்யறது, இப்படி நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்களை இந்த மாதம் பார்க்க முடியும் துலா ராசிக்காரர்கள். அடுத்த துலா ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இப்ப துலா ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் சந்திராஷ்டம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மே மாதம் 16, 17, 18 இந்த தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டம் இருக்குங்க. இந்த தேதிகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சந்திராஷ்டம் தினங்களில் தான் நம்முடைய உடல்காரகன், மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் 8ல் மறையும் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அந்த நாட்களில் பாதிப்படைவோம். அந்த நாட்களில் தாங்க இந்த பதட்டம், படபடப்பு, தெளிவில்லாத நிலை, மனக்குழப்பம் இதெல்லாம் கொடுக்கும். அதனால தான் சந்திராஷ்டம தினங்களில் புது முயற்சிகள்லாம் தவிர்க்கணுங்க. அதே போல் வண்டி வாகனத்தில் செல்லும் போது பாதுகாப்பு கவசங்கள்லாம் கண்டிப்பாக அணியணும். மற்றவங்கள்ட்ட பேசும்போது ரொம்ப நிதானமாக பேச வேண்டிய நாள் பார்த்தீங்கன்னா இந்த சந்திராஷ்டம தினங்கள். அதனால் சந்திராஷ்டம தினங்களை அனுசரியுங்கள், வாழ்க்கையில் வளம் பெறுங்கள். மேலும் துலா ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே 1, 2, மே 6, 7, மே 12, 13, 14, 15, 16, அதே போல் மே 22, 23, 24, மே 27, 28, 29 இந்த தேதிகளில் நிறைய பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் துலா ராசிக்காரர்கள். மேலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா திரையில் தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்கு புதுசாக ஏதாவது ஜாதகம் எழுதணும் அப்படின்னாலும் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் வர பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.